Hello friends, welcome to my simple cooking and organizing channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ரெண்டு பர்த்டே ப்ளஸ் ஒரு வெட்டிங் டேல என்னென்ன வேலைகள் செஞ்சேங்கிறது ரொம்ப சிம்பிளா எளிமையா தான் இருக்குங்க. இந்த ஜூன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா பசங்களோட பர்த்டே எங்களோட வெட்டிங் anniversary வருங்க. அன்னைக்கு என்ன நடந்தது என்னென்ன வேலைகள் இருந்ததுன்னு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப ஹைஃபையா ஆடம்பரமாலாம் இருக்காதுங்க, சிம்பிளா தான் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஜூன் 7 வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஹைதராபாத்தி பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் இதை ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க இந்த வெஜ் ஹைதராபாத்தி பிரியாணி வந்து எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மசாலா ஐட்டம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா கலந்தாச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கேரட் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். நீங்கள் அளவு வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது கூடவே எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஆனியன் வந்து ஒரு 3 ஆனியன் வந்து சேர்த்துக்கிறேங்க. நல்ல கலர் இந்த அளவுக்கு வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக மல்லி இலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்து இந்த காய்களோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இது ஒரு 25 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு வெஜ் தம் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, பிரியாணி இலை இதெல்லாமே சேர்த்துட்டு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேங்க. அதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரைஸ் நல்லா வேகட்டும். ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 3/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இது நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து நாம் வந்து காய்கறிகளை வேக வச்சிடலாங்க. ஒரு 25 நிமிஷம் நல்லா காய்கறிகள் நல்லா ஊறி இருக்குங்க. ஒரு பிரியாணி பாட்டு எடுத்துருக்கேங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், அது கூடயே வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இது காஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காய் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த காய்கறிகளிலிருந்து கொஞ்சமாக நம்ம ஒரு வேற ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு லேயர் வந்து காய்கறிகள் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ரைஸ் எடுத்து சேர்த்துக்கலாங்க. அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கான்னு தெரியல, ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஒரு லேயர் போட்டாச்சு. திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரைஸ் எல்லாம் சேர்த்து முடிச்சாச்சுங்க. அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி, அது கூடயே ஃப்ரை பண்ண ஆனியன் இதெல்லாமே சேர்த்துட்டு மேலே அப்படி பிரியாணி மசாலாவும் சேர்த்துட்டேங்க. இப்போ லிட்டு போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுறலாங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான வெஜ் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லுக் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக வரலைங்க, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 9 எடுத்த வீடியோங்க. ஜூன் 10 வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. சரி நான்வெஜ் எதுவும் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு தாங்க செஞ்சிட்ருக்கேன் நான். மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல். 2 நாள் முன்னாடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th வந்து நம்ம வெஜ் தம் பிரியாணி செஞ்சதுனால சரி மட்டன் குழம்பு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு வந்து செஞ்சிட்ருக்கேன் நான். இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுறேங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சீங்கன்னா வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா நிறைய குவான்டிட்டி கிடைக்குங்க. சமையல்லாம் முடிச்சாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலை தான். கையோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு. எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரமும் தேய்ச்சி சிங்க்குமே வந்து கழுவி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி தான் இருக்குங்க. நம்ம சமைச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சாச்சு. நம்ம சாப்பிட்லாம். நல்லா வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வறுவல், ஒரே மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஜூன் 13 வந்து தம்பியோட பர்த்டேங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக் ரைஸ் அந்த மாதிரி சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். கேக் கட் பண்ணுற கிளிப்பிங்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 2 பர்த்டே ப்ளஸ் ஒரு ஆனிவர்சரி வந்து ரொம்ப எளிமையாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.